வணக்கம். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவையில் வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன. மேலும் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. ஊதிய உயர்வு, நிலுவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதுபோன்று புதுவையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட 65 வங்கி கிளைகளில் பணியாற்றும் 350 ஊழியர்கள், அதிகாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுய்பிரேன் வீதியில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தேசிய வங்கி ஊழியர் சம்மேளன தலைவர் கருணாகரன் தலைமையில் பிரேம்ராஜ், முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கி சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தேவநாதன், சங்க தலைவர் ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வங்கி ஊழியர்களும் திரளாக கலந்து கொண்டு வங்கி ஊழியர்கள் நலனுக்கு எதிரான வங்கி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது, வங்கி தனியார் மையத்தை ஊக்குவிக்கக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். வங்கி ஊழியர்களின் இந்த போராட்டத்தினால் வங்கி சார்ந்த பணிகள் பாதிக்கப்பட்டதோடு 200 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் முடங்கியது. மேலும் போராட்டம் பற்றி அறியாத வாடிக்கையாளர்கள் பலர் வழக்கம் போன்று வங்கிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். புதுவை பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் IAS தேர்வுக்கான இலவச பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அனுமதி ஆணை மற்றும் முதல் மாத உதவித்தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை சட்டசபையில் அமைந்துள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் ஆட்சிப் பணி, அதாவது IAS தேர்வுக்கான ஓராண்டு கால இலவச பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்ட 15 பட்டதாரிகளுக்கு அனுமதி ஆணை மற்றும் முதல் மாத உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் வாரிய தலைவர் பாலமுருகன் மற்றும் மேலாண் இயக்குநர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பட்டதாரிகளுக்கு அனுமதி ஆணையினையும் முதல் மாத உதவித்தொகையாக தலா 5000 ரூபாய் வீதம் 75,000 ரூபாயினையும் வழங்கினார். இவர்கள் 15 பேரும் சென்னையில் உள்ள மனிதநேய IAS அகாடமியில் ஓராண்டு பயிற்சி பெற உள்ளனர். இவர்களின் பயிற்சி கட்டணம், தங்குமிடம் மற்றும் மாதம்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையினை அரசே ஏற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட வெங்கடசுப்பா ரெட்டியாரின் திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் மலர் மரியாதை செலுத்தினர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் உள்ள அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியார் திருவுருவ சிலைக்கு மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவையில் மக்களுக்காக மக்கள் நலனை முன்வைத்து இயங்குகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுவை திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு போதுமான மெஜாரிட்டி இல்லாத நிலையில் திமுக ஆதரவில்தான் காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டுகள் வரை மத்தியில் ஆட்சி புரிந்தது என்பதையும், காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரர் என்று எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாது கூட்டணி கட்சியினரும் கூறியபோது, ஒரு பெண்ணிற்கு திருமணமான பிறகு புகுந்த வீடுதான் எல்லாம் என்று கூறி சோனியா அம்மையாருக்கு முதலாக ஆதரவு அளித்தது தலைவர் கலைஞர்தான் என்றும், மேலும் கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக காங்கிரஸ் வேட்பாளரின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மீண்டும் மத்தியில் காங்கிரஸை ஆட்சியில் அமர வைத்ததற்கும் தலைவர் கலைஞர்தான் காரணம் என்பதனை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி திமுக பதவி சுகத்தை அனுபவித்ததாக கூறியுள்ளதாகவும், என்றைக்கும் பதவி சுகத்திற்காக அலையாமல் மக்கள் பிரச்சனையை முன்வைத்தே செயல்பட்டு வரும் இயக்கம் திமுக என்று கூறினார். மேலும் கூட்டணி தர்மத்தை மதித்த திமுக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வாறு சிறப்பாக பணியாற்றி காங்கிரஸை வெற்றி பெறச் செய்தது என்பது மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கே தெரியும் என்றும், ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வி என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கமும் சந்திக்கின்ற ஒன்றுதான். எனவே மக்களின் தீர்ப்பை மதிக்கின்ற இயக்கம் திமுக தான் என்று கூறிய அவர், மேலும் மத்திய அமைச்சர் புதுவை மாநில வளர்ச்சிக்காக எந்த ஒரு முயற்சியையும் எடுக்கவில்லை. இதுவரை புதுவையில் நடைபெற்ற ஆட்சிகளில் திமுக ஆட்சி புரிந்த காலங்களில் புதுவை எந்த அளவிற்கு வளர்ச்சி கண்டது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். இதுவரை மக்கள் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை பார்த்து விட்டனர்.
எனவே மக்களுக்காக மக்கள் நலனை முன்வைத்து இயங்குகின்ற திமுகவின் ஆட்சியை எதிர்பார்க்கின்றனர். இதனால் வரும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் திமுக தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடந்த முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மலர் மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் முதல்வர் அமரர் வெங்கடசுப்பா ரெட்டியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் திருவுருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம் மற்றும் வாரிய தலைவர்கள், அதிகாரிகள் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுவை சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. பேரணியை பள்ளி துணை முதல்வர் ஷகிலா வாஹிது கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் திரளான மாணவிகள் பங்கேற்று டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய வண்ணம் புசி வீதி, அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். உடல்நலக் குறைவால் டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி நலம் பெற புதுவை காங்கிரசார் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி கலைச்செல்வி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுவையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் சிக்கி ஜிப்மரில் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் அவர் டெல்லி வீட்டில் இருந்தபோது நேற்று திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் புதுவை காங்கிரசார் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வல்சராஜ், துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஜெயமூர்த்தி, பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவக்கொழுந்து மற்றும் நிர்வாகிகள் மத்திய அமைச்சர் நாராயணசாமியின் மனைவி நலம் பெற புதுவை மணக்குள விநாயகர் கோவில், தூய இதய ஆண்டவர் பசிலிகா, முல்லா வீதி மசூதி ஆகியவற்றிற்கு சென்று பிரார்த்தனை செய்தனர். மேலும் டெல்லியில் சிகிச்சை பெற்று வரும் மத்திய அமைச்சரின் மனைவியை பார்க்க டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். புதுவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்ககத்தின் சார்பில் நடைபெற்ற பயிலரங்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை தனியார் ஹோட்டலில் கடந்த 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை விவரங்களான மக்கள் தொகை, அட்டவணை இனத்தவர் பற்றிய விவரங்கள், நகர்ப்புற குடிசை பகுதிகளின் விவரங்கள், வயது வாரியான மக்கள் தொகை விவரங்கள் போன்றவற்றை அனைத்து துறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் மகளிர் அமைப்பு ஆகியவற்றின் நிதி உதவியுடன் புதுவை மக்கள் தொகை இயக்கம் சார்பில் 2 நாள் பயிலரங்கு நடைபெற்றது. பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த அலுவலர்கள், புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆராய்ச்சித்துறை மாணவர்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பயிலரங்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்கக துணை இயக்குநர் ஜெயபிரகாசம் 2011இல் சேகரிக்கப்பட்ட மக்கள் தொகை விவரங்கள் பற்றி விளக்க உரையாற்றினார். தொடர்ந்து பல்கலைக்கழக புள்ளியியல், சமூக அறிவியல், சமூக பணி ஆகிய துறைகளின் பேராசிரியர்கள், ராஜீவ்காந்தி கல்லூரியின் கூட்டுறவுத்துறை பேராசிரியர், புள்ளியியல் ஆய்வாளர் ஆகியோர் தங்களுடைய கட்டுரைகளை சமர்ப்பித்து விளக்கம் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து நாளை ஐக்கிய நாடுகளின் சபை தயாரித்துள்ள சென்செக்ஸ் இன்ஃபோ இந்தியா 2011 என்ற கணினி மென்பொருள் பயன்பாடு குறித்த செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. புதுவை வந்துள்ள தென்னிந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் நிக்கோலோ லிஸ்டாபடேவு மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். தென்னிந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் நிக்கோலே லிஸ்டாபடேவு புதுவை வந்துள்ளார். புதுவை வந்த அவர் மரியாதை நிமித்தமாக சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறிது நேரம் உரையாடினார். இந்த சந்திப்பின் போது முனைவர் ராஜகோபால், துணை சபாநாயகர் TPR செல்வம் உள்பட பலர் உடனிருந்தனர். சிங்கப்பூரில் வாகன விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் பலியானதை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் ஈடுபட்டவர்களை நாடு கடத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. சிங்கப்பூரில் கடந்த 8ஆம் தேதியன்று நடந்த வாகன விபத்தில் தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் பலியானதை தொடர்ந்து
அங்கு பெரிய அளவில் கலவரம் உண்டது. சுமார் 40 வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டதுடன் போலீசார் உள்பட ஏராளமானோர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கலவர பகுதியில் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. பேருந்து போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் கொள்கை விதிகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்த நாட்டு அரசு அறிவித்தது. மேலும் கலவரத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 53 பேரை நாடு கடத்த சிங்கப்பூர் அரசு முடிவு செய்துள்ளது. இதில் 52 பேர் இந்தியர்கள், ஒருவர் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர். விரைவில் அவர்கள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். இவர்கள் மீண்டும் சிங்கப்பூருக்கு திரும்பிச் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் சிங்கப்பூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். 28 இந்தியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறும் நிலையில் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று தெரிகிறது. மேலும் விசாரணை நடத்தப்படும் 200 இந்தியர்கள் எச்சரிக்கை விடப்பட்டு சிங்கப்பூரில் தொடர்ந்து தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.